Taste the Daily. அமலாக்கத்துறை திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரின் வீடாக தட்டிக் கொண்டுள்ளது எனவும் திமுக அமைச்சர்கள் எல்லாம் அச்சத்தில் உறைந்துள்ளனர் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பெரியார் சிலை பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மடியில கனமில்லை, வழியில பயமில்லை, அப்படித்தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க திமுக காரங்களாம் அச்சத்துல உறைஞ்சு போயிருக்கிறான். அமலாக்கத்துல ஒவ்வொரு கதவா தட்டுது, ஒவ்வொரு அமைச்சர் கதவை தட்டிட்டு இருக்குது. அது எந்த நேரத்தில் எவர் எங்க போயிருப்பாருன்னு தெரியல. இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் பல பேர் பாதுகாப்பா இருப்பாங்க, பல பேர் இருக்கிற இடத்துல பாதுகாப்பா இருப்பாங்க நான் நம்புறேன். இன்றைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இன்றைக்கு டாஸ்மாக் கடையில போய் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா கொடுக்கணும். அது எந்த அமைச்சர் உங்களுக்கு தெரியுமா? பாலாஜி. டக்குன்னு தம்பி சொல்ற, தம்பி யாருமே கடைக்கு போயிடாதீங்கப்பா, தப்பு, வேண்டாம். 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு அதிகமா கொடுத்துதான் இந்த டாஸ்மாக் கடையில பாட்டில் வாங்கணும். தமிழ்நாட்டில் 1.5 கோடி பாட்டில் விற்குது, ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படி 1.5 கோடி பாட்டில் வித்தா ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா? பாவம், பல பேர் ஏழைகள், அவர்கள் தான் இந்த பணத்தை எல்லாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு கிடைத்த தகவல். இப்படிப்பட்ட அரசாங்கத்தை 2026 தூக்கி எறியப்பட வேண்டும். திமுக என்ற கட்சி 2026 க்ளோஸ். அந்த நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.